இந்த கியூ டாட் போல் மெத்தோட வேலை என்ன? இந்த கியூல ஃபர்ஸ்ட்ல இருக்க டேட்டாவை எடுக்கும். ஓகேங்களா? இப்போ லிஸ்ட்ல இருந்து நம்ம வந்து டாட் கெட்னு சொல்றோம். கெட் ஆஃப் ஜீரோன்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்க டேட்டாவை எடுத்து தரப்போகுது. அதுக்கு என்ன வித்தியாசம்னா, கியூ டாட் போலோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து ஃபர்ஸ்ட்ல இருக்க டேட்டாவை எடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த டேட்டாவை அந்த கியூல இருந்து ரிமூவ் பண்ணிடும். ஓகேங்களா? இது மாதிரி வேலை எதுக்கு பண்ணணும்? ஏன் இந்த வேலை பண்ணணும்? அதுக்கான ரியல் டைம் சினாரியோவை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ நீங்க ஒரு சினிமா தியேட்டருக்கு போறீங்க, அந்த இடத்துல போய் டிக்கெட் வாங்குறீங்க. டிக்கெட் வாங்கணும்னா கண்டிப்பா கியூல நிக்கணும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த கியூல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க வச்சுங்களேன். 10 பேர் இருக்காங்க. முதல்ல இருக்கவர் போய் டிக்கெட் வாங்குவாரு. டிக்கெட் வாங்கினோடனே அவர் அங்கேயே இருப்பாரா? இருக்க மாட்டாரு. அந்த கியூல இருந்து வெளியே வந்துருவாரு. அதாவது அந்த கியூல இருந்து ரிமூவ் ஆகி வெளியே வந்துருவாரு. ஏன்னா அவருக்கு டிக்கெட் கிடைச்சிருச்சு. அதே கான்செப்ட் தாங்க இங்கேயும். இந்த போல் மெத்தட் என்ன பண்ணோம்? கியூல இருக்க டேட்டாவை எடுத்துட்டு அந்த டேட்டாவை அங்க இருந்து ரிமூவ் பண்ணிடும். இது மாதிரி கியூ மேனேஜ் பண்ற ப்ராஜெக்ட்ல நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா, இந்த மாதிரி ரிக்வயர்மெண்ட் எல்லாம் வந்ததுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? கியூவை தாராளமா பயன்படுத்தலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரோக்ராமுக்கான அவுட்புட்டை 1 by 1 பார்ப்போம். ஓகேங்களா?